ராகி மாவு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றத விட நம்ம ராகியை முளைக்கட்டி வைக்கிறதுனால அதோட பயன்கள் நிறைய இருக்குது. அதில் செரிமானத்துக்கு உதவும், இரும்பு சத்து ஜாஸ்தி, உடல் சூட்டை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், எடை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இதை நம்ம உட்கொள்ளலாம். இப்போ ராகி முளை கட்டுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல ராகி எடுத்துட்டு அதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் எடுத்து அது மூங்குற லெவலுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா, அதை வெள்ளை காட்டன் டவலில் நல்லா போட்டு அதில் முடிச்சு போட்டு நம்ம வச்சிடணும். ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் எழுந்திரிச்சு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகியில் நல்லா முளை கட்ட ஆரம்பிச்சிருக்கும். நம்ம அப்போவே வேணால் பயன்படுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் முளை கட்டணும் அப்படின்னா இன்னொரு நாளும் நம்ம விட்டுட்டு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகியை முளை கட்டினோன்னே நம்ம என்ன பண்ணோன்னா, அதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அதை அரைச்சி பயன்படுத்திக்கலாம். வெயில் இல்லை அப்படின்னா ஃபேனுக்குள்ளே ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சு அது நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு லைட் ரோஸ்ட் பண்ணி அதை நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் இதை எடுத்து போட்டு நம்ம கூழ் மாதிரி கரைச்சி கூட குடிக்கலாம். குடிக்கும்போது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியமானது. இதை குழந்தைகளுக்கும் 6 months 180 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நம்ம சாப்பிட்லாம். முளை கட்டும் போது கட்டினோம் அப்படின்னா கடைசியில் இப்படி தான் இருக்கும். அது அழகாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது முளை கட்டி தயாராக இருக்கிற நிலை. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், பயனடைங்க. நன்றி, வணக்கம்.